துப்பாக்கி கலாச்சாரம் எல்லா நாடுகளிலும் சர்வசாதாரணமாக இப்பொழுது அவைகள் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. முன்பெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள் என்றால் பாட புத்தகங்களை எடுத்துச் செல்வார்கள், இனிப்பு முட்டாய்களை வாங்கி செல்வார்கள், அல்லது தங்கள் நண்பர்களுக்கு உணவுகளை எடுத்துச் செல்வார்கள். இதுதான் நாம் பண்டைய காலத்தில் பார்க்கக்கூடிய களமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பள்ளிகளை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் உண்மையிலே பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு 2 வருடத்திற்கு முன்பு பாரிஸில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. பள்ளி ஆசிரியர் ஒருவரை மாணவன் ஒருவன் கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டான் என்கின்ற செய்தி. அதன் பின்பு அந்த மாணவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் அந்த மாணவன் சிறுவன் என்பதால் சிறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளிக்கு அவன் அனுப்பப்பட்டான் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. மிகவும் பணக்கார குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருந்த அந்த மாணவன் தன்னுடைய கோபத்தின் காரணமாக ஆசிரியரை அவன் குத்திவிட்டு சிறைக்கு செல்லக்கூடிய களம் அங்கு நடந்துவிட்டது. அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு பாலம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற செய்திகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் போதைக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய சில காணொளிகள் வெளிவந்தன. அந்த காணொளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு வருத்தமாக இருந்தது. உலகம் என்னவென்று தெரியாத வயதில் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மதுவில் மயங்கியிருந்த அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய இருதயம் வலிக்கத்தான் செய்தது. இந்த ஆட்சியாளர்கள் மதுவை மையப்படுத்திய ஒரு களத்தை கைவிட்டிருந்தால் இப்படிப்பட்ட சூழல் நடைபெறாது என்கின்ற ஏக்கம்தான் நம் மனதிற்குள் வந்திருந்தது. ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மது தயாரிக்கக்கூடிய மதுபான கடைகளை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த மது தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மதுகள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றால் இதுபோன்ற மதுக்கடைகள் திறந்தால்தான் நடைபெறும். எனவே இதில் ஒரு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 7 லட்சம் கோடி ஊழல் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். அதில் எவ்வளவு ஊழல் நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எனவே மதுவை நிறுத்தவும் அல்லது மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று அரசு சொல்லிக் கொண்டிருந்தால் கூட இந்த தமிழகத்தை அல்லது இந்த நாட்டை பொறுத்த மட்டில் மது சார்ந்த களங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன. இது மாணவ செல்வங்களை அழித்து கொண்டு இருக்கின்றது. இது இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் பல உலக நாடுகளில் இந்த மதுவின் மயக்கத்தில் பல மாணவர்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அது மையப்படுத்தி வருகின்ற தகவல்களும் நம் மனதை வேதனை கொள்ள செய்கின்றது. அப்படித்தான் அமெரிக்காவில் ஒக்லஹோமா என்கின்ற மாகாணத்தில் பல்ஸ் வேலி என்கின்ற பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு செய்தி உலகத்தையே அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். முன்னாள் மாணவன் ஒருவன், அவனுக்கு வயது 20, அவனுடைய பெயர் விக்டர் லீ ஹெக்லின்ஸ் என்பது அவருடைய பெயர். இந்த 20 வயது மாணவனுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இடையே ஒரு மோதல் அல்லது ஒரு நெருடல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எனவே தலைமை ஆசிரியரை பழிவாங்க திட்டமிடுகிறான். அதற்கான நேரம் காலத்தை அவன் குறித்து வைத்து காத்திருக்கிறான். அதற்கான ஒரு நேரம் அமைகின்றது. தான் படித்த பள்ளிக்கு கையிலே துப்பாக்கியுடன் உள்ளே நுழைகின்றான். உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு வகுப்புக்குள் செல்கின்றான். அங்கு மாணவர்கள் 2 இருக்கிறார்கள் மற்றும் பலர் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு மாணவனை பார்த்து கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அந்த விக்டர் லீ குறிபார்க்கிறான். அந்த மாணவன் பதபதைத்து போய் நிற்கிறான். இவன் விசையை இயக்குகிறான். அந்த எதிரில் நின்ற மாணவனுடைய ஒரு யோகம் என்று நினைத்து கொள்ளலாம். இந்த துப்பாக்கி இயங்க மறுத்து விடுகிறது. அந்த மாணவன் பிழைத்து கொள்கிறான்.
அந்த மாணவன் பிழைத்து விட்டான் என்கின்ற கோபம் விக்டர் லீக்கு. எனவே வேறொரு மாணவனை குறிபார்க்கிறான். குறிபார்த்து துப்பாக்கியால் சுட முயற்சிக்கின்றான். அவனுடைய குறி தப்பி விடுகிறது. அந்த குண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவற்றில் போய் மோதி விடுகிறது. இந்த செய்தி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு வருகிறது. இப்படி ஒருவன் கையிலே துப்பாக்கியோடு நுழைந்து விட்டான். சின்ன குழந்தைகள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறது. அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தலைமை ஆசிரியருக்கு போகிறது. உடனே தலைமை ஆசிரியர் எதை குறித்தும் யோசிக்கவில்லை. தன்னுடைய அறையிலிருந்து வேக வேகமாக வெளியே ஓடி வருகிறார். எந்த வகுப்பில் அந்த சம்பவம் நடைபெறுகிறதோ அந்த வகுப்புக்குள் நுழைகிறார். அங்கே அந்த மாணவன் கையில் துப்பாக்கியோடு நிற்கின்றான். இந்த தலைமை ஆசிரியருக்கு அச்சம் என்பதை விட அந்த குழந்தைகள் யாராவது அவனுடைய கைத்துப்பாக்கிக்கு பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பதட்டம் அவரிடம். ஆயினும் தன் உயிரை குறித்து அவர் அச்சம் கொள்ளவில்லை. அந்த கைத்துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பழைய மாணவனை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற வேகத்தில் அவர் முன்னேறுகிறார். முன்னேறி அந்த மாணவனை பிடிக்கிறார். இருவரும் கீழே விழுந்து உருளுகிறார்கள். அந்த மாணவன் கடும் சினத்தில் அந்த தலைமை ஆசிரியரை துப்பாக்கியால் சுடுகின்றான். இருவரும் உருண்டு அந்த துப்பாக்கியை பறிக்க முயலக்கூடிய அந்த சூழலில் அவன் சுட்ட அந்த குண்டு தலைமை ஆசிரியருடைய காலை பெயர்த்து விட்டு செல்கிறது. காலில் இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. தலைமை ஆசிரியரால் நிற்க முடியவில்லை. ஆனால் நான் இப்பொழுது வீழ்ந்து விட்டால் இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளின் உயிரை இவன் வீழ்த்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று தலைமை ஆசிரியர் தன் உயிரை துச்சமென மதித்து மீண்டும் அவன் மீது பாய்கிறார். அந்த கிடைத்த நேரத்தில் மற்ற ஆசிரியர்களும் அந்த மாணவனை மடக்கி பிடித்து அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியை பறித்து விடுகிறார்கள். அந்த துப்பாக்கி பறிக்கப்படுகிறது. காவல்துறை வருகிறது. அந்த மாணவனை கைது செய்து கொண்டு செல்கிறது. இந்த குண்டடிப்பட்ட தலைமை ஆசிரியருக்கு என்ன ஆயிற்று என்கின்ற பதபதைப்பு எல்லோர் மனதிலும். விரைவாக அந்த தலைமை ஆசிரியரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தலைமை ஆசிரியரை பரிசோதித்து விட்டு அவருடைய காலிலே பெருங்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்தில் இருக்கக்கூடிய வேதனை, அது காயம் செப்டிக் ஆகாமல் இருப்பதற்கான களங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதை செய்துவிட்டால் அவரை காப்பாற்றி விடலாம் என்று அறிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த மருத்துவமனை அந்த தலைமை ஆசிரியரை காப்பாற்றுவதற்கான களத்தை எடுக்கிறது. இங்கு ஒரு பள்ளியில் ஒரு முன்னாள் மாணவன் வந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவாகிறது. இந்த கேமராவை பார்க்கக்கூடியவர்கள் அந்த மாணவனோடு அந்த தலைமை ஆசிரியர் நடத்திய அந்த போராட்ட களம் மிக தெளிவாக தெரிய உலகமே இப்பொழுது அந்த தலைமை ஆசிரியரை பாராட்டி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இன்னும் போதைக்குள் மயங்கி இருக்கிறான் அந்த சிறுவன் என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.